Hi all, welcome you all to my YouTube channel Learn So Easy through Tamil. இன்னைக்கு ரிசர்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ரிலையபிலிட்டி டெஸ்ட். இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா பைலட் ஸ்டடி அப்போ. பைலட் ஸ்டடி எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ நம்ம கிட்ட கொஸ்டினர் ஃபுல்லாக இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து பைலட் ஸ்டடி பண்ணுவோம். பைலட் ஸ்டடின்றது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ட்ரையல். நம்ம ஒரு பெரிய ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ட்ரையல் பண்ணி நம்மளுடைய கொஸ்டினர் ரிலையபிளாக இருக்கா, நம்மளோட கொஸ்டினரில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் ரிலையபிளாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலையபிலிட்டி டெஸ்ட். இது எதில் பண்ணுவோம் அப்படின்னா SPSS சாஃப்ட்வேரில் க்ரான்பாவ் அல்ஃபா வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து SPSS செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து வேரியபிள் வியூவில் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று பார்க்கணும். என்ன அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஐட்டமும் ஒரே வாட்டி செலக்ட் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நான் கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்கேன் 12, 13, 14 இந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கு கீழேயும் இது வந்து குரூப் ஆஃப் கொஸ்டின், அதுக்கு கீழே செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தனித்தனியாக போட்டு நம்ம ரிலையபிலிட்டி டெஸ்ட்டு பண்ணி செக் பண்ணிக்கணும். இதோட தம் ரூல் என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் 0.70 இருந்தால் இது அக்செப்டபிள், அதாவது நம்மளோட கொஸ்டினர் அக்செப்டபிள், நம்ம பைலட் ஸ்டடி பண்ணலாம். ஸோ பைலட் ஸ்டடி பண்ணும் போது தான் இது அக்செப்டபிளாக இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ எத்தனை டேட்டா வச்சு பைலட் ஸ்டடி பண்ணலாம்னா 30லேருந்து நம்ம பண்ணலாம். ஸோ 30, 40, 50, 75, ஈவன் 100 ரெஸ்பாண்டன்ட் கூட கலெக்ட் பண்ணி பைலட் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஃபுல் ஓவரால் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் அனலைஸ், அதில் ஸ்கேல், ரிலையபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செட்டாக நம்ம வந்து எடுத்து ரைட் சைட் போட்டுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 12 எடுத்துக்கலாம். 12 ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் போட்டு, ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஆல்ஃபா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் வெறும் ஸ்கேல் இஃப் ஐட்டம் டெலிட்டட் இதை மட்டும் டிக் பண்ணால் போதும். மற்ற எந்த ஐட்டமும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ஐட்டம் மட்டும் டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஸ்கேல் இஃப் ஐட்டம் டெலிட்டட் அதை கிளிக் பண்ணி கண்டினியூ ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களோட அவுட்புட் இப்படி தான் வரும். ஸோ இதில் நமக்கு தேவையான டேட்டா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இந்த ரிலையபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது க்ரான்பாவ் அல்ஃபா பார்த்தீங்கன்னா ஸோ 0.785. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 43 ஐட்டம்ஸ். ஒரு குரூப் ஆஃப் கொஸ்டினில் 43 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 43 ஐட்டம்ஸ்க்கு உண்டான ரிலையபிலிட்டி 0.85. இது நம்மளோட தம் ரூலுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ மோர் தென் 7, தட் இஸ் 0.70 இஸ் அக்செப்டபிள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ரான்பாவ் இந்த காலம் பாருங்கள், க்ரான்பாவ் அல்ஃபா இஃப் ஐட்டம் டெலீட்டட். ஸோ இந்த ஐட்டம் இங்கே இவ்வளோ கொடுத்துருக்கோம் இல்லையா, 43 ஐட்டம்ஸ். இப்போது இதுவே நமக்கு ஓகே, 0.7 ஓகே. உங்களுக்கு மோர் தேன் தட் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போது இந்த ஐட்டம் பொல்யூஷனை டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 வந்துடும். ஸோ இதுலேயே கரெக்டாக இருக்கனால நான் இதை விட்டுடுறேன். அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று ஒரு செட்டு காட்டுறேன் பாருங்கள். அகெயின் அனலிஸ், ஸ்கேல், ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 12th ஐட்டம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 13. ஸோ 13, 14 இந்த மாதிரி ஒரு ஐட்டமும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ 13 நம்ம செக் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிளிக் பண்ணது இருக்கும். கண்டினியூ ஓகே. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 0.638. இது 7க்கு கொஞ்சம் கம்மி. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸோட இப்போ உங்களுக்கு 7 பாயிண்ட் வந்தால் என்ன அதுக்கு மீனிங், அதை வந்து ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம்.
ஸோ காமன்லி அக்செப்டட் ரூல் என்ன அப்படின்னா ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் 0.9 இருந்தால் எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட ஐட்டம் ரிலையபிளாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவே வந்து 0.8 லெஸ் தென் ஆல்ஃபா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.9னா குட். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் நமக்கு இருக்குது. அப்போ நம்மளோடது வந்து 0.7 இருந்தது ஃபஸ்ட்டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.8 அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ எப்போ நம்மளோட டேட்டா தட் இஸ் வேரியபிள் அக்செப்டபிள் இல்லை அப்படின்னா, ஸோ ஆல்ஃபா வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 இருக்க போது அன்அக்செப்டபிள். ஸோ அப்போ அந்த கொஸ்டினரை நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணிடணும், அது நமக்கு யூஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து காமன்லி அக்செப்டட் ரூல் ஃபார் ரிலையபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு போகலாம் மறுபடியும். ஸோ அவுட்புட் நம்ம பார்த்தோம். இதில் வந்து 0.638 எனக்கு வந்து அந்த ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த 6ல் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நான் 7ஆக மாற்றிடுறேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கொஸ்டனபிள் எனி ஒன் அப்படின்றப்போ நான் வந்து அதை 7ஆக மாற்றணும்னா இட் இஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே நமக்கு வந்து கிரான்பா அல்ஃபா இஃப் ஐட்டம் டெலீட்டடில் எந்த ஐட்டம் டெலீட் பண்ணால் உங்களுக்கு 7 ரீச் ஆகும் அப்படின்றத இங்கே காட்டியிருக்கோம். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு அப்படி ஒரு டேட்டா இருக்குது 7 எஸ் 0.702. அப்போ பிஹேவியர் ஆஃப் கோவர்க்கர்ஸை நீங்கள் இந்த ஐட்டமை டெலீட் பண்ணிங்கன்னா, இது வந்து குரூப் ஆஃப் கொஸ்டின். இதில் இந்த ஒரு ஐட்டம் இது ஒன்றும் வந்து ஒரு ஐட்டம். ஸோ எனக்கு இந்த ஐட்டம் தட் இஸ் 13.15 நான் டெலீட் பண்ணேன்னா என்னோட கிரான்பா ஆஃப் ஆல்ஃபா வந்து 7ஆக மாறிடும். தட் இஸ் 0.7க்கு மேலே மாறிடும். செக் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ நான் திரும்ப அனலிஸ் ஸ்கேல் ரிலையபிலிட்டி போயிட்டு இந்த கொஸ்டின் 13.15 பிஹேவியர் ஆஃப் கோவர்க்கர்ஸ் அதை திரும்ப நான் வந்து லெஃப்ட் சைடு அனுப்பிட்டு அகெயின் ஐ எம் கோயிங் டு ரன். ஸோ ரன் பண்ணால் சி வாட் இஸ் த ரிலையபிலிட்டி டெஸ்ட் நவ் 0.702. ஸோ 0.02 வந்துருச்சு. ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம வந்து அக்செப்டபிள் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். எந்த ஐட்டம் வந்து நமக்கு ரிலையபிள் இல்லை அப்படின்றத நமக்கு இங்கே இந்த டெலிட்டடில் காட்டிடும். ஸோ we can change our value, that is ரிலையபிலிட்டி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது தேவையில்லையோ ரிலையபிளாக இல்லையோ அந்த ஐட்டமை ரிமூவ் பண்ணி எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ரிலையபிலிட்டி டெஸ்ட். இதோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி எழுதணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதோட ஐட்டம்க்கு இது தான் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட். ஸோ இவங்க எடுத்திருக்க சாம்பிள் சைஸ் வந்து 75. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நமக்கு ஐட்டம் எவ்வளோ இருக்குது குரூப் ஆஃப் கொஸ்டினில் ஃபஸ்ட்டுக்கு 43 ஐட்டம்ஸ். அதோட கிரான்பா ஆஃப் ஆல்ஃபா வந்து 0.785. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து 0.638. ஸோ இது எல்லாமே ஓகே. 638 கூட நம்ம 7ஆக சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி 0.541 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மெத்தடில் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7, 6 இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே இந்த மாதிரியும் நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம். இஃப் த கிரான்பா ஆஃப் ஆல்ஃபா ரிலையபிலிட்டி ஸ்கோர் இஸ் 0.70 ஆர் மோர் தேன், then the reliability of a scale is reasonably fit and it is assumed that the question is reliable. இப்படின்னு ஷார்ட்டாகவும் முடிச்சிக்கலாம். ஆர் யூ கேன் ரைட் வாட் இஸ் ரிலையபிலிட்டி அப்படின்றத ஒரு சின்ன ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ரைட் உங்களோட ஸ்கோர் என்ன, ஆல்ஃபா ஸ்கோர் என்ன, ஒரு இதுக்கும் என்ன ஆல்ஃபா ஸ்கோர். த ரிசல்ட் ரிவீல் தட் த ஒர்க் என்விரான்மெண்ட் ஸ்கேல் வித் 43 ஐட்டம் அதோட ஆல்ஃபா வேல்யூ 0.785 வேர் ஃபவுண்ட் ரிலையபிள் இப்படின்னும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதே தான் இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் இன்டர்பிரிட்டேஷன் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் வாட் இஸ் ரிலையபிலிட்டி அப்படின்னு நீங்கள் எந்த புக்கில் படித்தோ அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு தென் யூ கேன் கிவ் த இன்டர்பிரிட்டேஷன் லைக் திஸ். ஸோ இங்கே நான் வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நமக்கு எத்தனை இருக்குது, காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் கொஸ்டின் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ் கொஸ்டினே தான் இருக்கணும், நெகட்டிவ் கொஸ்டின் எடுத்திங்கன்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸாகவே இருக்கணும். அதே மாதிரி இந்த ரிலையபிலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி 5 பாயிண்ட் லிக்கெட் ஸ்கேல், எனி லிக்கெட் ஸ்கேல் 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் எனி லிக்கெட் ஸ்கேல் இந்த மாதிரி தான் உங்களுடைய டேட்டா வேரியபிள்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது நாட் அடாப்டட், லெஸ் அடாப்ட், இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாமே நெகட்டிவ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ஒன்று நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸாக இருக்கணும், இல்லை பாசிட்டிவ் கொஸ்டினாக இருக்கணும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இப்போ ஸோ 13th கொஸ்டினில் நான் பாசிட்டிவ் கொஸ்டின் கேட்குறேன், 14th நெகட்டிவ், அகெயின் 15th வந்து பாசிட்டிவ், அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆர்டினல் அண்ட் தென் நாமினல் ஸ்கேல் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அண்ட் தென் வாட் இஸ் தட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் காமன்லி அக்செப்டட் ரூல். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஐட்டம்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் my YouTube channel. Subscribe my channel. Thank you.